போன vlogல ESP தேட்டை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஆனா இந்த தடவை வந்து ESP தேட்டருக்கு உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு அதான் இன்னைக்கு ஒரு vlog. அதுக்காக நானும் காலையில இருந்துச்சு, நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க ஒரு அவுட்ஃபிட் போறீங்கன்னா அது உங்களுக்கு பொருத்தமா இருக்கான்னு பாக்குறத தாண்டி அது உங்களுக்கு ஃபிட்டா இருக்கா, லைக் கம்ஃபர்டபுளா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு போடுங்க, சரிங்களா? இது என்னோட குட்டி சஜஷன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு தேவையான பொருட்கள்லாம் நார்மலா எடுத்து வச்சுட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ப்ராஜெக்ட் முன்னாடி அதோட எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு, லைக் எப்படி எல்லாம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ மாடலை ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ஒரு ஃப்ரேம்லாம் செட் பண்ணிட்டு எல்லாமே நாங்கள் ஏஐ வச்சு யூஸ் பண்ணோம். அண்ட் அதை நாங்கள் சென்ட் பண்ணோம்னா ஒரு இமெயில் சென்டுக்காக ஒரு கீழே மட்டும் ஒரு இமெயில் பாக்ஸ் மாதிரி வச்சு அதை இமெயில் என்டர் பண்ணிட்டு சென்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் மொத்த vlogமே அவ்வளவுதான். அண்ட் ஈவினிங் போனோடனே ஒரு லைட்டா ஒரு புதுசா ஒரு குடிக்கலாம் சொல்லிட்டு லெமன் டீ குடிச்சேன். ஸோ உங்க வாழ்க்கை நீங்க ஏதாவது நீங்க ஒரு டீஃபால்ட்டான மோட்ல போறீங்கன்னா ஒரு புதுசா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு செட் ஆகுது இல்லையா சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதுதான் மாடல் ஆஃப் த ஸ்டோரி. போயிட்டு வரேன், நாளைக்கு பார்க்கலாம்.